குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு ஆன்மீக ஸ்தலம் திருப்பதி, அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் உலக புகழ் பெற்றது. அதில் மாட்டு நெய் கலந்துருக்கிறது அப்படிங்கிறது ஏன் சந்திரபாபு நாயுடு இந்த அளவுக்கு ஒரு இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு 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 அடையாளமாக இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள விஷயத்த இன்னும் கவனமாக கையாண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் சொல்கிறாங்க. ஒரு கோவில்களுக்குள்ளே மாமிசம் போகக்கூடாது, அது சார்ந்த விஷயங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஏன் அவர் அப்படி செஞ்சார் சார்? இல்லை, இப்போ தவறு நடக்குது அப்படின்னும் பொழுது தவறை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலும், தவறு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தாலும் அவர் அப்படி போன்று செய்திருக்கலாம். தவிரவும் இது நீங்கள் ரொம்ப விசாலமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான குடும்பங்களினுடைய எல்லா குடும்பமும் ஒரு தடவையாக திருப்பதி போயிட்டு வந்துடுவாங்க. திருப்பதி போனால் திருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்குற அந்த லட்டு பிரசாதம் என்பது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பல ஆண்டுகளாக அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடத்துல கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் ஒரு நெய்யை சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி கலப்படம் செய்ய முடியும், அதில் கலப்படம் செய்யலான்னு அவங்களால யோசிக்க முடியும்னு சொன்னால், இப்போ நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாடு பாதுகாப்பானதாக இருக்கிறது? நீங்கள் இதை அப்படி தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஐயோ சாமிக்கு அனுப்புகிறோமே, பெருமாளுக்கு அனுப்புகிறோமேன்ற பயம் கூட இல்லை உங்களுக்கு. இத்தனை பேர், சரி உனக்கு சாமி நம்பிக்கையே இல்லைன்னா கூட இவ்வளோ பேர், இத்தனை கோடி பேர் நம்பிக்கையோடு சாப்பிட்றாங்களே, அவங்க நம்பிக்கையை நம்ம பாழ்படுத்துகிறோமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, சார் வெஜ்ஜில் நான்வெஜ், அது ஒரு மாதிரி குரூரமான ஒரு சந்தோஷத்தில் அப்படி. அதெல்லாம் திருமாவளவன் கூட சொன்னார், எங்க ஒரு இனிப்புல மாட்டு நெய் கலந்துருக்கு. அது திருமாவளவன் பியூர் வெஜிடேரியன் தெரியுமா உங்களுக்கு? அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார், பியூர் வெஜிடேரியன். அவர் ஆமாம், அவர் ஊருக்கு பண்ணுற உபதேசம் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு. நான் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவர் மேலே எஃப்ஐஆர் ஆச்சு. அவ்வளோ அதுக்கு ரியாக்ட் பண்ணார். ஒரு என்ன சொல்கிறது, பயந்தாருன்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, போய் மேடையில் 10 கேஸ் வாங்கிட்டு வாங்கன்னுவார் அவங்க கட்சிக்காரங்களை. அவருடைய வாழ்வியலுக்கும் அவருடைய உபதேசத்துக்கும் அப்படியே நேரடி முரண். இப்படியே வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நெய்யில் விலங்குகளுடைய கொழுப்பை கலக்கிறதுன்றது ஒரு கலப்படம். இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றவனே வைங்க, நான் நான்வெஜ் சாப்பிட்றவன் தான். நான் ஒரு கடையில் போய் வெஜ்ஜின்னு நினச்சி ஒரு ஸ்வீட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே எனக்கு அந்த கலப்படம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கலப்படத்தை எப்படி நீங்கள் சார் இது எல்லா இடத்துலையும் இருக்குது சார்னு எப்படி சொல்லுவீங்க? அவ்வளோவா தரம் தாழ்ந்து போயிடுச்சு தமிழகம். நான் காசு கொடுத்து வாங்குகிறேன், நான் நம்பி வாங்குகிறேன். திருமாவளவன் சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாதம் பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க, ராஜஸ்தான்லேருந்து நாய் இறங்கிச்சு தெரியுமா? அது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தோணுதா? இப்போ ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டு 7 குடும்பம் ஹாஸ்பிட்டலில் கிடக்க. இப்போ அந்த ஆட்டுக்கால், கெட்டு போன ஆட்டுக்காலில் கிலோ கணக்கில் பறிமுதல் பண்ணாங்களே. இப்போ நான்வெஜ்லேயும் கலப்படம் இருக்குது தானே, வெஜ்ஜில் மட்டும்தான் கலப்படமா? வெஜ்ஜில் நான்வெஜ் கலந்துச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களே, இதை விட குரூரமான ஒரு அறிவுக்கு ஒவ்வாத கருத்து என்ன சார் இருக்க முடியும்? கலப்படம் என்பதை இருக்கக்கூடாது சார். பத்தி அவங்க பேசல. இல்ல அவங்க பேசுறது கலப்படத்தை பத்தி தான். அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்ற கான்செப்ட் தான், நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு இருந்தீங்கல்ல, உங்களையே நான்வெஜ் லட்டு மூலமா சாப்பிட வைத்து விட்டோமே அப்படிங்கிற சில விமர்சனம் தானே. அதுதான் சார், திருட்டுத்தனம் தானே, கலப்படம் தானே. அதுல என்ன சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? திருப்பதி போறவங்கலாம் வெஜ்ஜுன்னு உங்களுக்கு யார் சொன்னா சார்? திருப்பதி போறவங்கலாம் வெஜ்ஜுன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னா? என்ன சார், எங்க சார் இருந்து வரீங்க நீங்களாம்? என்ன டிசைன் சார் நீங்க? வெஜ்ஜா இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கே நாங்க நான்வெஜ்ஜை கொண்டு போயிட்டோமே. அதுதான் சார் சொல்றேன்.
நீங்கள் நான் உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையா, அப்புறம் என்ன வெங்கடாச்சலபதிக்கு எடுத்துகிட்டு போனீங்க? நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா நான் நான்வெஜ் சாப்பிட வச்சேன் தானே சந்தோஷப்படுறீங்க? நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் பல பேர் போகிறாங்களே. விஷயம் என்னன்னா, நான் இதுன்னு நம்பி சாப்பிட்றேன், அது இல்லை, இவ்வளோ தான் விஷயம். சரியா? நீ அதுக்கு ஆட்டுக்கறின்னு நம்பி சாப்பிடும்போது நாய்கறியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் தானே? வரும் தானே சார்? இது கலப்படத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரலாக தானே சார் எடுத்துகிட்டு போகணும். அந்த அறிவு குடும்பம் சார் இல்லாமல் போச்சு இந்த சமூகத்துக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் என்ன குரூரத்துக்கு என்ன இருக்குது இதில்? ஆனால் அதை கலப்படம்னு சார் இப்படி வாங்கலேன். எனக்கு பெருமாள் பக்தர் சார், எனக்கு திருப்பதி உயிர் சார், எனக்கு அந்த பிரசாதம் உயிர் சார். எனக்கு அதில் கலப்படம் சி என்னடா அதில் போய் பண்ணிட்டீங்க சார். நல்ல இப்போ நான்லாம் வந்து நல்ல நான் வெஜிடேரியன் தான். புரட்டாசி மாதம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். புரட்டாசி மாதம் கொண்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா ஐயோ புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்டோமே நானும் தான் வருத்தப்படுவேன். இது என் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். உனக்கு என்ன வந்தது இதில்? ஆனால் இன்னொரு மாதிரி கொண்டாடுறாங்க. ஸ்ரீரங்கத்தில் கூட பெரியார் சிலை வெளியில தான் இருக்குது, ஆனால் பெரியாருடைய அந்த கருத்துக்கள் திருப்பதிக்கு உள்ளேயே போயிடுச்சு கருவறை வரைக்கும். இது வந்து நான் ஒத்துக்கிறேன் சார். கலப்படம் பண்ணுறது, திருட்டுத்தனம் பண்ணுறதுனா ஈவராமசாமியோட கருத்துன்னு சொல்கிறீங்க தானே? இல்லை, மாமிசம் கடவுளுக்கு படைக்கிறது அந்த கோணத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லையே. இப்போ ஈவராமசாமி அந்த கோயிலுக்கெல்லாம் பலியிட்டு நாங்கள்லாம் இப்போ எங்கள் குலதெய்வத்துக்கு கடை வெட்டுவோம், அதெல்லாம் ஆதரிக்கிறாரா என்ன அவர்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இந்துவில் வந்து கோயிலுக்கு இது சாமிக்கு மாமிசம் இல்லைன்னு யார் உங்களுக்கு சொன்னா? யார் சார் சொன்னா? இதுதானே சார் இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மை சார். என் குலதெய்வம் கோயிலுக்கு நான் கிடா வெட்டுறேன், ஆனால் நானே என்ன பண்ணுறேன், போய் திருப்பதியில் போய் வெஜ்ஜு திருப்பதி போகிறப்ப நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், போய் சாமி கும்பிட்டு திருப்பி வரேன். இதுக்கு பேர் தானே பன்முகத்தன்மை. இதுக்கு பேர் தானே பன்முகத்தன்மை. அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால் அது பேர் யூனிஃபார்ம். இது என்ன சொல்கிறது, உலக நாடுகள் பல கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடுகள்லாம் மாறி இருக்குல்ல, அவங்களாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரே சாமி, ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே வழிபாடு, ஒரே முறை, ஒரே கலாச்சாரம், ஒரே வாழ்வியல் முறை, எல்லாம் ஒன்று. இங்கே மட்டும்தான் பல வாழ்வியல் முறைகள். நான் ஒரு இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பூசை கொடுப்பாங்க, நான் ஒரு பூசை கொடுப்பேன். ஒருத்தர் பார்த்தோன்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போடுவோம். முப்பூசைன்னா 3 விலங்குகளை பலி கொடுக்குறது. நாங்கள் எங்கள் கோயிலுக்கு ஒரு விலங்கு தான் பலி கொடுப்போம். எங்கள் மாமா வீட்டில் மூணு முப்பூசை போடுவாங்க. சிலர் வந்து எலுமிச்சம்பழத்தை மட்டும் கட் பண்ணி போட்டு வருவாங்க. இதுதானே இப்போ பன்முகத்தன்மை. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தது சார்? இந்துக்கள் மேலே இருக்கிற வன்மத்தை தாண்டி, இந்துக்கள் மீதான அருவருப்பான அசிங்கமான வன்மத்தை தாண்டி இதில் என்ன சார் இருக்குது? நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், பொதுப்படையான பார்வை உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் இது கலப்படம் என்கிற ஒரு தேசிய பிரச்சனையாக தானே நீங்கள் பார்க்கணும். இவ்வளவு மக்கள் சாப்பிடுகிற ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தில் கலப்படம் நடந்ததாக தான் பார்க்கணும். அங்கே ஈவே ராமசாமியுடைய கருத்து உள்ளன்னு வந்துச்சுன்னா கலப்படமும் திருட்டுத்தனம் தான் ஈவே ராமசாமியோட கருத்துன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? நீங்கள் வேறு என்ன இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவ்வளோ குரூரம் ஏன் வந்தது? நாங்கள் என்ன சார் உங்களுக்கு பாவம் பண்ணோம்? இல்லை, நாங்கள் இந்துக்கள் என்ன தான் பாவம் பண்ணோம் சொல்லுங்களேன். தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று கையை பிடிச்சி இருக்கிறீங்க மதம் மாற்றத்துக்கு, அதுலேயும் பாதி பேர் வந்துடுறோம். இங்கே வந்து வெளிநாடுகள்லேருந்து அவ்வளோ பேர் 1000 கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தீங்க, அதுக்கும் போனோம். என்ன பண்ணால் உங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ் போகும்? இது வெஞ்சன்ஸ் இல்லாமல் வேறு என்ன? கடவுள் நம்பிக்கையில் ஒரு கலப்படம் விளையாடி இருக்கிறது, கடவுள் நம்பிக்கையில் ஒரு ஊழல் விளையாடி இருக்கிறது. இதில் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அப்படி ஒரு நீங்களாம் மனுஷங்க தானா? சரி சார், இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு இதில் ஒரு கலப்படம் இருக்குன்னு ஏதோ ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான கோவில் சம்பந்தம், உலக புகழ்பெற்ற கோவில் சம்பந்தம் அப்படின்னா ஒரு 2-3 நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கி இன்னும் அடுத்த கிளாரிஃபிகேஷனுக்கு போயிருக்கு சேம் சாம்பிள். ஸோ அப்போ அதை செய்து தானே அவங்க செஞ்சுருக்கணும். இது வெளியிட்டு தவறான ஒரு விஷயம் தானே. ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, ஜெகன்மோகன் ரெட்டி மாற்று மதத்தினர் அப்படிங்கிற ஒரு பார்வையில சந்திரபாபு நாயுடு அதை கேம் தானே பண்றாரு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்குமான பதில் ஐ எம் நாட் அ ஃபிட் பர்சன் டு ஆன்சர் தட் கொஸ்டின். பிகாஸ் நான் அவருடைய பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தவிரவும் ஒரு காமன் மேனாக நான் பார்க்கும்போது இது தவறாக தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கோபம், சடன் ப்ரொவோகேஷன் கண்டிப்பாக இருக்கும் தானே. ஊழலை வெளிப்படுத்தி தானே ஆகணும். ஊழலை மூடி மறைக்கிறது நியாயமோ தர்மமோ சட்டமோ கிடையாது. தப்பு பண்ணவங்க சட்டத்தின் முன்பு தண்டிக்கப்படணும்னா தப்பு வெளில வந்தால் தானே நடக்கும்.
சார் இப்போ 1,76,000 கோடி 2G ஊழல்னு சொன்னாங்க. ஊடகங்களில் வெளில வந்ததுக்கப்புறம் தானே அந்த வழக்கு மீது வந்து உங்களுக்கு கவனம் குவிய ஆரம்பிச்சது. தேவஸ்தானத்தினுடைய தலைவர் உறுப்பினர்கள்லாம் யார் சார்? எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, இல்லைன்னா மாற்று மதத்தினர்கள் இருந்தாங்க. சரி சார், நீங்கள் இப்படி பேசுகிறீங்கல்ல சார், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல பேர் இந்த திருப்பதி இப்போ நீங்களே சொல்கிறீங்களா அங்கேயே போயிட்டோம் அங்கேயே வந்துட்டோம் இப்படி போடுறாங்களே, தப்பு இல்லையா அது? அடுத்து உங்கள் பாஷையில் மதம், என் பாஷையில் தர்மம், உங்கள் மதத்துக்கு உங்கள் மத நம்பிக்கைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் ஏன் சார் கருத்து போடுறீங்க? தப்பு இல்லையா சார்? நாங்கள் அந்த மாதிரி போடுறோமா? ஏன் போடுறீங்க? அது தப்புன்னு கூட சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் சமூக வலைதளத்தில் போடுற பல பேர் அப்படி தானே இருக்காங்க. ஒன்று கிரிப்டோ கிறிஸ்டின்ஸாக இருக்காங்க, இல்லை கிறிஸ்டின்ஸாக இருக்காங்க. தப்பு தானே? இல்லைன்னா கொண்டாட்டமான இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? திருமாவளவன் பேசுகிறதோட அர்த்தம் என்ன? இல்லை இந்த பியூஷ் மானுஸ் சேலத்தில் இதை இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய நீங்கள் ஃபியூஸ் மனுஷனுடைய பார்த்தீங்க, ஒரு எத்தனையோ 100 கோடி பேர் போயிருப்பாங்க. 100 கோடி பேருக்கும் நீங்கள் தானே எங்கள் பிளேட்டில் பார்த்தீங்க எது சாப்பிட்ற எதை சாப்பிட்றேன்னு. இன்னைக்கு உங்கள் பிளேட்லேயே அது வந்துடுச்சுல்ல. கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிங்க. எங்கேயாவது மாட்டுக்கறி நீ சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை நடந்திருக்கா சார்? நீங்க எல்லாருடைய பிளே அவர் தானே சார் சொல்றாரு, யார் என்ன சாப்பிடுறாங்கன்னு கண்காணிப்பு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. பொய் அவங்கள பிடிச்சி அடிச்சீங்க, புழுகுறீங்க. நல்லா சொல்றேன். தமிழ்நாட்டுல பண்ண முடியல, வடநாட்டு. அடே அந்த வடநாட்டு சம்பவத்தை சொல்றேன் சார், நீங்க கேளுங்க சார். சார் உங்க வீட்டு கண்ணு குட்டி காணாம போகுது சார். எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் தான் அதை திட்டிருப்பாருன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க சார். இதுதான் சார் கேஸ். அந்த கேஸு அவர் ஒரு இஸ்லாமியர். நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, என் கண்ணு முட்டி காணாம போய் நீ தான் எடுத்தனா இல்லைன்னும் போது இப்போ தகராறாகி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போய் பார்க்குறாங்க. எதுக்கு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போய் பார்க்க போகிறாங்க? இஸ்லாமியர்கள் மாட்டுக்கு சாப்பிடுவாங்க தெரியாதா? புது கண்டுபிடிப்பாது. கொஞ்சமாக சென்ஸாக யோசிக்க மாட்டீங்க. ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்த்தாங்க. ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்த்தாங்க. அந்த ஏரியாவில் இப்போ இஸ்லாமியர்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றாங்க தானே. பக்ரீத்துன்னு சாதாரணமாக இஸ்லாமியர்களும் ரோட்டில் போட்டு விட்டுவாங்க தானே. நான் புதுசாக சார் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க சார். சரிப்பா, ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க, அடுத்த நாள் என்ன சார் பண்ணாங்க? அறிவுக்கு ஒவ்வாதவங்களே. அது மாட்டுக்கறியாக இருந்தாலும் அவன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருப்பான், கோழிக்கறியாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருப்பான். ஏன்னா காணாமல் போனது அவன் வீட்டு கண்குட்டி. கரெக்டாக லாஜிக்கா? இவ்வளோ நீ பேசுனீங்களே, இந்த லாஜிக் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? சார் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான். என்ன ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான்? திருட்டு கேஸ் அது. அவங்க திருந்தாங்களா இல்லையான்றது வேற விஷயம். திருநான்னு சந்தேகப்பட்டு ஒரு குவாரல் நடக்குது. அப்போ அவர் துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு, பிரச்சனையில் இது நடக்குது. இவ்வளோதான் அந்த விஷயம். சரி, ஒரு விஷயம் வேறு எத்தனை உதாரணம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்னமோ நாடு மூசம் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இது நடக்குது இல்லையா, கவுஸ் லேட்ரிங் நடக்குது இல்லையா? புழுகுறீங்களா சார்? எப்படி சார் உங்களால் முடியுது? நீங்களே ஒரு மிஸ்கன்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. அச்சோ என் தட்டை பார்க்குறான், உணவு உரிமை எங்கே சார் நடக்குது? நீங்கள் தான் வந்து ஏறி உழுறீங்க. மாட்டுக்கறி சாப்பிடு எல்லா இடத்துலையும். புரட்டாசி மாதம்னா ஒரு 4 யூடியூப் சேனல் கிளம்பி வந்துடுவீங்க. சார் இது பீஃப் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது என்ன இதெல்லாம் நரேட்டிவ்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் வாயில் வரல வச்சுட்டு இருக்கோமா நாங்கள்? நீங்கள் தான் வந்து திணிக்கிறீங்க, மூளையில் உட்காந்து திணிக்கிறீங்க. ஏன் எனக்கு உணவு உரிமை கிடையாதா? நீ வேணும்னு சொன்னால் நான் வேணான்னு சொல்கிறது எனக்கு உரிமை கிடையாதா? இருக்கா இல்லையா? ஏன் உரிமை நீ ஏன் தலையிடுற? ஏன் என்னுடைய சென்டிமெண்ட்டில் நீ ஏன் வர? நான் என் கேள்வி கேட்குறேன். உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, கேமராமேன் தாத்தா, எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் மார்பிள்ஸ் போட்ட வீட்டில் இருக்கிறீங்க, டைல்ஸ் போட்ட வீட்டில் இருக்கீங்க. உங்கள் தாத்தா அல்லது தாத்தாவோட தாத்தா இல்லை தாத்தாவோட அப்பா மாட்டுடைய சாணி எடுத்துகிட்டு வந்து வீடு மூசும் முழுகுன்னு முழுகி அடுப்பு வரைக்கும் முழுகி அந்த சாணி முழுகின தரையில் தானே தட்டை போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. இல்லை சார், எங்கள் தாத்தாலாம் பொறுக்கும் போதே கிரானைட்டில் குவான்னு பிறந்தார் சார்னு சொல்கிற யாராவது வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். எனக்கு தெரிஞ்சு 8 கோடி பேருமே மூதாதையர்கள் இப்படி வாழ்ந்தவங்க தான். இப்போ வேறு எந்த விலங்குடைய சாணத்தையாவது எடுத்து அந்த மாதிரி வீடு முழுசும் முழுக முடியுமா? உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு ஆட்டுப்புழுக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணி போட்டு கரைச்சி முழுக முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா உங்களால்? ஸ்மெல் வருமா வராதா? கோழியுடைய இது ஸ்மெல் வருமா வராதா? பசுவுடைய அந்த சாணத்தில் ஸ்மெல்லு வரல, குட் ஸ்மெல்.
சானிடைசிங் கெப்பாசிட்டி இருக்குன்றீங்க. இன்னும் பல மருத்துவ பயன்கள், அறிவியல் பயன்கள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் என்ன முட்டாளான்னு கேட்குறீங்க. அப்போது பசு சாப்பிடுகிற, மாடு சாப்பிடுகிற அந்த ஃபுட்டில் இருக்கிற விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் மலம் வழியாக, மற்ற எல்லா மிருகங்களையும் போல் மலம் வழியாக வெளியேறவில்லைன்னு சொன்னால், அந்த ஃபுட்டில் இருக்கிற கெட்ட விஷயம், பாய்சனஸான விஷயம் எங்கே போய் சேரும்? சதையில் தானே சேரும். மாட்டோட சதையில் தானே சேரும். அதனால தானே அதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு அறிவியலை நாங்கள் பின்பற்றுறோம். இந்த அறிவியல் உனக்கு புரியலனா விட்டுரு, இல்லை நம்பிக்கை இல்லைனா விட்டுரு. உனக்கு இதில் மாட்டுக்கு இருந்திருந்தால் வை. நான் நம்புகிற விஷயத்துக்கு நீ ஏன் குறுக்க வர? ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில்னு திருவள்ளுவர் பேசுகிறாரே பசு பாதுகாப்பை பற்றி. சோழர் கால கல்வெட்டு இருக்குது. சோழன் ஒரு குளத்தை வெட்டுறான். இந்த குளக்கரையை அவனை வெட்டக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு இது வைக்கிறான், கல்வெட்டு வைக்கிறான். இந்த குளக்கரையை நீ தொட்டினா காவேரி கரையில் காராம்பசுவை வெட்டிய பாவம் உன்னை வந்து சேரும். கல்வெட்டில் வைக்கிறான். அந்த கல்வெட்டை பார்த்துட்டு ஒருத்தனும் அந்த இதில் கை வைக்கல. இதனுடைய வரலாறு. நான் இப்படி தான் வாழ்ந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ மதம் மாறிட்ட, உனக்கு வந்து இல்லை அது பிடிச்சிருக்குன்னா நீ சாப்பிட, நான் உன்னை தடுத்தனா? இன்னொரு பிரச்சனையும் சொல்கிறாங்க. லட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, 2000 ஏக்கர் நிலம் கோவிலுக்குன்னு கொடுத்தது. சிதம்பரம் கோவிலுக்குன்னு கொடுத்தது. 3000 ஏக்கர் நிலத்தில் 2000 ஏக்கர் நிலத்தை காணவே இல்லை அப்படின்னு அரசு தரப்பில் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போது தனி வட்டாட்சியர் ஒருத்தர் இருக்கார் சிதம்பரம் கோயிலுக்கு. அவர் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து விசாரிக்கணும். தீட்சிதர்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார், நான் விளையாடுறீங்களா? தீட்சிதர்கள் தான் விற்பனை செஞ்சு அந்த 2000 ஏக்கரில் 3000 ஏக்கர் 1977 76 835 ஒரு ஜியோவை போட்டு தனி வட்டாட்சியர் நியமித்து அவர் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 3000 ஏக்கரையும் அதில் 2000 ஏக்கர் குறையுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த தாசில்தார் தான் பொறுப்பு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பொறுப்பு. அப்புறம் தாசில்தார் வானத்தில் தான் வந்து உச்சாரு. கோர்ட்டில் அதை வச்சு தான் சார் 2000 ஏக்கர் தீட்சிதர்கள் கோர்ட்டு தான் கேள்வி கேட்கணும். கவுண்டரில் சொல்லியிருப்பாங்க, திருப்பி இவங்க போடுவாங்கல்ல பதிலுக்கு கவுண்டர் போடுவோம். அப்போ கோர்ட்டு கேள்வி கேட்கும், ஏங்க உங்கள் கண்ட்ரோலில் தாங்க இருந்தது. சிதம்பரம் கோயில் போயிருக்கீங்களா? நேராக போனீங்கன்னா நடராஜர் இருப்பார், லெஃப்டில் பெருமாள் இருப்பார். பார்த்துறீங்களா இல்லையா சார்? பார்த்துறீங்களா? அந்த பெருமாள் HRNC கண்ட்ரோல் தெரியுமா? நடராஜர் கோயில் முழுசுமே HRNC இன்னும் உள்ளே வரல. அறநிலைய அபகரிப்புத்துறை உள்ளே வரல. அதனால தான் அந்த கோயில் ஒழுங்காக இருக்குது. அதனால தான் அந்த கோயிலில் போய் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏழை பாழை பணக்காரன் எல்லாம் ஒரே லைன் தான். நேராக போனால் சாமியை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரியா? ஆனால் அங்கே இருக்கிற அந்த பெருமாள் சன்னதி இருக்குது பாருங்கள், அது மட்டும் அறநிலைத்துறை கண்ட்ரோல். அங்கே வேலை செய்கிற பூசாரி இருக்கார்ல, இப்போ அவருக்கு வந்து அறநிலைத்துறை சம்பளம் போடுது. அதையும் கை சொற்பமாக போடும், ஆனால் சம்பளம் போடுறது அறநிலைத்துறை. அந்த பெருமாளை மெயின்டைன் பண்ணுறது அறநிலைத்துறை. இப்போ நடராஜரில் பிரச்சனைனா நீங்கள் இவங்ககிட்ட கேட்கலாம். அந்த பெருமாளில் எதுவும் பிரச்சனைனா நீ யாரை கேட்கணும்? அறநிலைத்துறை தானே கேட்கணும். இல்லை, உண்மையான விஷயந்தான் சார். ஆனால் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த HRNC-னுடைய தணிக்கை பண்ணுறாங்க. அந்த அதே தனி வட்டாட்சி தான் பண்ணுறாங்க. அந்த 10 வருஷமாக 3000 ஏக்கருக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மின்சார கட்டணம் கட்டுறாங்க, எல்லாமே கட்டுறாங்க. பட்டு நீதிமன்றத்தில் இப்போது சப்மிட் பண்ணும்போது மட்டும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது மட்டும் 2000 ஏக்கரை தீட்சிதர்கள். எனக்கு தெரிஞ்சு அது பிரிண்டட் கவுண்டராக கூட போடலன்னு நினைக்கிறேன். ஓரல் ஆர்கியூமெண்ட் தான். அதெல்லாம் நரேட்டிவ் சார். இது ஓரல் ஆர்கியூமெண்ட்டாக ஒன்று சொல்லிடுறது, சொல்லிட்டு உடனே நியூஸில் எப்படி சொல்ல முடியும் சார் ஓரல் ஆர்கியூமெண்ட்? இது திராவிடத்துடைய பழக்கமே தானே. ஈவே ராமசாமி யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினாருன்னு சொன்னது எத்தனை பொய்? ஒரு பொய்யா 2 பொய்யா? சொன்னது பூராவே பொய் தானே. இதுல என்ன கிடக்கு சார்? அவங்க பொய் நீங்க சொல்லிடுறீங்க. எல்லா பத்திரிகைகள் இப்போ என்ன கோர்ட் ஷீட்லேயும் வந்துடுது சார், வந்துடுது. அதான் இப்போ ஒன்றும் இல்லை சார். 55,000 கோடி கடன் தள்ளுபடி நியூஸ் வந்ததா ஞாபகம் இருக்கா? ரைட் ஆஃப் வெய்வ் ஆஃப்னு சொன்னாங்க. ரைட் ஆஃப்னா என்ன? நான் உங்களுக்கு கடன் கொடுத்துட்றேன், நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு வட்டி கட்ட மாட்டேறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இவர் மீது நம்ம வந்து 138 செக் கேஸ் போடணும், இனிமேல் இவர்கிட்ட சரியான முறைப்படி நார்மல் முறையில் வாங்க முடியாது, கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும்னு எழுதி வைப்பேன். இதுக்கு பேர் ரைட் ஆஃப். வேவ் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பணம் தரல, சரி பாவம் நம்ம இத்தனை வருஷமாக பழகிட்டோம், பரவாயில்ல தள்ளுபடி
அந்த படத்தை நம்ம கேட்க போகிறதுனா வெய்வ் ஆஃப். ரைட் ஆஃபுக்கும் வெய்வ் ஆஃபுக்கும் ஊடகங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? எத்தனை பேர் போட்டாங்க கடன் தள்ளுபடி. அப்புறம் அப்புறம் அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது பார்த்தா சின்னதாக பெட்டி செய்தியாக வரும், இந்த செய்தி பெருசாக வந்துடும். நாங்கள் எதை யோசிக்கணும், நாங்கள் எதை முடிவு பண்ணணும், நாங்கள் எதுக்கு சிரிக்கணும், நாங்கள் எதுக்கு அழுகணும், எங்கள் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு குக்கு வித்து கோமாளியில் 2 பொண்ணுங்க அடிச்சிட்டுனா அதை பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் தானே சார் முடிவு பண்ணுறீங்க, நாங்களா முடிவு பண்ணுறோம்? 65 பேர் கலாச்சாரத்துக்கு செத்தான், அதுக்கு எங்களை நான் அழுவ முடியுமா? முடியாது. போரில் ஒரு குழந்தை அவங்க அப்பா போட்ட போரில் ஒரு குழந்தை உண்டு, அதுக்கு தானே நாங்கள் அழுவணும்? நீங்கள் தானே சார் முடிவு பண்ணுறீங்க. நாங்கள்லாம் யார் பாவம்? ஏமாளி மக்கள் தானே, இச்சவானுங்க தானே. நெரேட்டிவ் இப்போ நீங்கள் செட் பண்ணுறீங்க. சிதம்பரம் கோயில் சார் 2000 கோடி, இது எல்லார் மைண்ட்லையும் ரிஜிஸ்டர் ஆகிடும். தீட்சிதர்கள் வந்து விளக்கம் கொடுப்பாங்க, அது யார் மைண்ட்லையும் ரிஜிஸ்டர் ஆகாது. இப்படி தானே நீங்கள் ஆசிஃபா ரேப்பு நீங்கள் அந்த கேஸ் என்னாச்சு இப்போ யாராவது போய் பார்த்தீங்களா? காஷ்மீரில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு கமிட்டி போச்சு, இந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு க்ரைம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரிப்போர்ட் கொடுத்துச்சு. யாராவது அதை பேசுனீங்க? இதை இப்போ விட்டிங்க பாருங்கள் ஒரு ரீலு. சார் மாட்டுக்கறி வேணுமா, இந்தியா மூசும் மாட்டுக்கறி சாப்பிடாம கூடாத பண்ணுற மாதிரியும், எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுற மாதிரியும், எல்லா இடத்துலையும் எங்கே சார் நடக்குது இதெல்லாம்? நீங்கள் போய் வட சென்னையில் போய் பாருங்கள், எத்தனை அந்த மாட்டுக்கறி விற்கிற பிரியாணி கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்கு. யார் போய் என்ன தடுத்தா? அவங்க ஏதோ உனக்கு தோணுதான் நீ சாப்பிட்ற, எனக்கு வேணான்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு வேணான்றவனை போய் குற்றவாளி ஆகினா அது தப்பு இல்லை. அது வேணும்னு சொல்கிறவனை எவனும் குற்றவாளி ஆக்கவே இல்லை. வேணுன்றவனை குற்றவாளி ஆகிறாங்கன்னு நீங்களே ஒரு மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் பண்ணி வேணாங்கிறவனை குற்றவாளி ஆகுறீங்க. ஏன் சார் இது வந்து வெஜ் நான்வெஜ்ஜுக்கு நடுவில் இந்த பிரச்சனை வரவே இல்லை சார்? நான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுவேன் சார், என்னுடைய நண்பர் வந்து ஐயரே அவர் சாப்பிட மாட்டார் சார். எங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை வரல? மாட்டுக்கறி மட்டும் இங்கேருந்து பிரச்சனை தனியாக வருதா? கிரியேட் பண்ணுறீங்க. நான் போய் இஸ்லாமிய சகோதரனை போய் எப்பா நான் பண்டிகரி சாப்பிடுவேன், நீ சாப்பிட நான் ஒத்துப்பேனா? அவன் மனசு புண்படாதா? நான் என்னைக்கு அதை சொல்லியிருக்கேனா? அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி பண்ணுறீங்க? ஏன் இது 1856 சிப்பாய் கழகம், முதல் இந்திய விடுதலை போர் எதுக்காக வந்தது? வெள்ளைக்காரன் தோட்டா கொடுக்குறான், அந்த தோட்டாவில் உரை இருக்குது, அந்த உரையை வாயில் கடித்து துப்பிட்டு தான் சுடணும். அந்த உரையில் மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் இருக்குது. இதான பிரச்சனை. மாட்டு கொழுப்பு இருந்தது இந்துக்களுக்கு மனது புண்பட்டது, அவங்க சென்டிமெண்ட் பாதிக்கப்படுது. பன்னி கொழுப்பு இருந்தது இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படுது. இந்த தேசத்தினுடைய முதல் விடுதலை போர் வந்ததே அதில் தானே சார், சிப்பாய் கழகத்தில். புதுசாக பேசுகிறீங்க, அப்பலேருந்து அதான சென்டிமெண்ட்டு இல்லை. அப்போ 2 பேருமே ஒற்றுமை. ஆனால் இப்போ அந்த சம்பவம் நடந்தது, இந்த வரேன், இப்போ அந்த சம்பவம் நடந்ததுன்னா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? மாட்டுக்கறி தான் என்ன பிரச்சனை, பன்னிக்கறி இருக்குது பிரச்சனை. அப்படி தான் திரும்ப சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த சம்பவம் சிப்பாய் கழகம் நடந்ததுன்னா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? சார் மாட்டு கொழுப்பு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார், பன்னி கொழுப்பு பெரிய பிரச்சனை சார்ன்னு சொல்லுவீங்க. புரியுதா? சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க. சொல்லுவார்னு சொல்கிறீங்களா? பொது புத்தியை சொல்கிறேன். மைண்ட் செட்டே இப்படி பண்ணிட்டாங்க சார். ஒரு இந்துக்கள் மீது வன்மத்தை உமிழ்வது அது வந்து கேஷுவல், நார்மல். இந்துக்கள் பலரே கேன மாதிரி தான் இருக்காங்க. போவாங்க, திருப்பதி கோயில் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு பிரகஞ்சியே இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன் சார் இதுக்கு பாஜக, ஆந்திர பாஜகவை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். அதாவது இதை வெளியிட்டதுக்கு இப்போ நல்ல ஒரு விஷயம் தான், கலப்படம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்து சில விஷயம். ஆனால் மாநில பாஜகவை எதிர்க்கிறாங்களே சந்திரபாபு நாயுடு இந்த செயலுக்கு. சார் லோக்கலில் இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை திருமாவளவன் அவர்களோ சீமான் அவர்களோ இல்லை மற்ற நபர்களோ கையாளுவது, இந்த பிரச்சனையை நாம் எப்படி லோக்கலாக இருந்து அணுகிறோமோ அப்படி தான் ஆந்திராவில் அணுகுவாங்க. அவங்களுடைய இடத்துலேருந்து பார்த்தா தான் அவங்க சொல்கிறது எனக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியாது. இங்கே வந்து இந்த இதை வச்சு எப்படிலாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்களான்னு அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஆந்திராவுடைய சூழ்நிலை வேறு, தமிழகத்துடைய சூழ்நிலை வேறு. ஸோ அதில் எனக்கு விமர்சிப்பதற்கோ கருத்து சொல்வதற்கோ எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. நான் சொல்கிறது சார் வெளில விட்டுருக்கலாமா, விடாமல் இருந்திருக்கலாமா, இதுவா அதுவா, நான் தமிழகத்தை கவனிக்கிறேன். இப்படி ஒரு செய்தி வருது, இதில் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை பார்த்து பல பேர் குரூரமாக ரசிக்கிறாங்க. என்ன ஜென்மம் நீங்களான்னு கேட்குறேன். இவ்வளோதான் இதில் என்னோடய பார்வை.
சார் அவர் விட்டுருக்கலாமா விட்டுருக்கூடாதா, தமிழ்நாடு ஆந்திரா பிஜேபி இப்படி சொல்லுது, தெரியாது எனக்கு. ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது லோக்கல் இஷ்யூ. அங்கே இருக்கிற மூடு என்னென்னா அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே இருக்கிற மக்களுடைய இது என்ன, அவர் என்ன யோசிச்சார், அவர் நான் சொல்கிறேன் அவர் ப்ரோவோக் ஆகிருப்பார். ஐயோ எப்படி நம்ம பெருமாளை மேபி வாட் எவர் மேபி, இதில் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? பவன் கல்யாண்லாம் இதை கண்காணிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு குழு பர்ஃபெக்ட். பவன் கல்யாண் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து. சார் அங்கே அந்த கோவில்கிட்ட அந்த கோவில்ல இருந்து கண்காணிக்கக்கூடிய உறுப்பினர்களால் அதை கண்டுபிடிக்க முடியல, சாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களால் பண்ண முடியல, தேசிய அளவில் ஒரு கமிட்டி கண்காணித்து விட முடியுமா? இது நீங்கள் பாருங்கள், தேசிய அளவில் இப்படி ஒரு போர்டு உருவாக்கணும், எல்லா கோயில்களிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒரு இடத்துல மாட்டுக்கறி கண்ணுக்குட்டியை திருடிட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு ஒரு இடத்துல ஒரு வன்முறை நடந்ததை இந்தியா முழுசும் எடுத்துகிட்டு வந்து பொதுமைப்படுத்தவங்களால முடியும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கிற ஒரு கோவிலில் பெரிய அளவில் பக்தர்கள் வர கோயிலில் நடந்த ஒரு பிரச்சனையை இதே மாதிரி மற்ற கோயில்கள்லையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஏன் யோசிக்கக்கூடாது? ஒரு பாஜகவுடைய மிஸ்கன்செப்ஷன்ல பண்ணா கரெக்ட், கன்செப்ஷன்ல பண்ணா பாஜகவுடைய கருத்து பவன் கல்யாண் முன்மொழிஞ்சிருக்காரா? பவன் கல்யாணோட கருத்து அஸ்வத்தாமனுக்கு சரின்னு படுது. வழிமொழிகிறீங்க. நல்ல கருத்துங்கிற நான் நல்ல கருத்து. நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஹெச்ஆர்என்சி போர்டு இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ண வேண்டியதான். தேசிய அளவில் ஒரு போர்டு வரணும்னு சொல்லுவீங்க. இது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சென்ட்ரல் லிஸ்ட் கொண்டு வர வேண்டியதான். இப்போ திருமாவளவன் சொல்றாருல்ல, மது ஒழிப்புக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, மது ஒழிப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வரதெல்லாம் கான்ஸ்டியூஷன் 47 பிரகாரம் அண்ணாவே இதை வலியுறுத்தினாரு. பவர் எங்கே இருக்கு? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது சார். அது ஸ்டேட் லிஸ்ட்டில் 8வது என்ட்ரி. ரைட். நீங்கள் சொல்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நான் சொல்கிறது பவர் எங்கே இருக்குது? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட். It is not as if central government. It is for both government. புரியுதா? ஒன்று. ரெண்டாவது, எந்த லிஸ்ட்டில் இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் 8வது என்ட்ரியில் இருக்குது. விற்கிறது, வச்சுக்கிறது, தயாரிக்கிறது, லாஜிஸ்டிக்ஸு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, சொல்கிறது சாராயத்தை சொல்கிறேன். இதுக்கெல்லாம் யார்கிட்ட பவர் இருக்குது? மாநில அரசாங்கத்திட்ட பவர் இருக்குது. மத்திய அரசாங்கம் எப்படி சார் சட்டம் கொண்டு வர முடியும்? நான் சொல்கிறேன்னே, அவர் கான்ஸ்டியூஷனல் கிளாஸ் கட்டஸ்டார் போல் சார், தெரில தான் அவருக்கு. எங்கள் காலேஜ் தான் அவர், என்னெல்லாம் சூப்பர் சீனியர், எனக்குலாம் ரொம்ப முன்னாடியே படித்தவர், சரியாக படிக்கல போல் கான்ஸ்டியூஷன். மத்திய அரசை வலியுறுத்துறதுக்கு ஒரு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லைன்னா எப்படி சார் வலியுறுத்துவீங்க? மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை, மாநில பட்டியலில் இருக்குது. சரி, மாநில பட்டியலிருந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு மத்திய பட்டியலுக்கு கொண்டு, ஏன் பொது பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கு திருமாவளவன் ஒத்துப்பாரா? திருமாவளவன் ஒத்துக்கிறதுக்கு ஸ்டாலின் ஒத்துப்பாரா? சென்ட்ரல் லிஸ்ட் கூட போனா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வர்றதுக்கே எப்படி ஒத்துப்பாங்க? 55,000 கோடி வருமானம் விட்டுருவாங்களா? ஆந்திரால கூட இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க 180. சார், இப்போ கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு திருப்பி வரணும், கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க எஜுகேஷன்லாம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இந்திரா காந்தி பீரியடில் போயிடுச்சு, எமர்ஜென்சியில் போயிடுச்சு கன்கரண்ட்டு. எப்படி பாருங்கள் நம்ம ஆளுங்க, எஸ்எஸ்ஏவில் ஃபண்டு வரப்போகிற ஃபண்டு டிலே ஆகிடுச்சின்னு இவங்களே ஒரு பில்டப் பண்ணி, சார் எனக்கு ஃபண்டு வரலன்ற ஒரு பக்கம் கற்றுவாங்க. 4,500 கோடி ரூபா வரல சார், இப்போ வருது, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வந்ததுக்கப்புறம் வாங்கி அமைதியாக வச்சுப்பாங்க, நியூஸே வராது வெளில. கன்கரண்ட்டில் இருக்கிறதுனால தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. உனக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அரசு பள்ளி, தமிழக அரசு பள்ளி கட்டிடங்கள் அத்தனையிலும் 60% அவங்க கிளைம் பண்ணுறது. யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் கிளைம் பண்ணுறது. ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது 85%. அவங்க சொல்கிற அதே 60% நான் வச்சுக்கிறேன். மேஜர் ஷேர், லயன் ஷேர் யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது. போர்டு யார் போட்டுக்கிறா? மாநில அரசு போட்டுக்குதுங்களா? நாங்கள் தான் ஃபண்டு கொடுக்குறோம். அப்போ கன்கரண்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறவங்க இதை ஃபண்டை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சார் ஃபண்டு யார் சார் கொடுப்பா தெரியாது. நான் திருமாவளவனை பார்த்து கேட்குறேன், சார் நீங்கள் மது ஒழிப்பு பண்ணுறீங்க சார், மது ஒழிப்பு கொண்டு வாங்கன்னு நான் மோடிக்கு எதிராக பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். சரிங்க சார், ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கே சார், எப்படி சார் அவர் பண்ண முடியும்? பவரே இல்லையே சார் மத்திய அரசாங்கத்துக்கு. அண்ணல் அம்பேத்கர் வடித்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய அரசுக்கு அதுக்கு அதிகாரமே இல்லையே.
எப்படி பண்ணுவீங்க? இன்னொரு விஷயம், மாநில அரசு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. இன்னொன்று, மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு எதிர்கட்சின்னு சொல்லல, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்கள் தான் மேடைகள்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ முதல்ல ஒழிக்கப்படக்கூடியது தமிழ்நாட்டிலே தானே இருக்கணும். அவர் ஏன் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும்? மற்ற இடங்களில் இந்த மாதிரி இளம் விதவைகள் இருக்குன்னு பேட்டி கொடுக்கலையே. மது ஒழிக்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தால் தானே இதெல்லாம் பண்ணணும். அவர் மது ஒழிக்கணுன்ற நோக்கமே அவருக்கு கிடையாதே. ஏன் சார் இதெல்லாம் சின்ன குழந்தையாவது நம்புமா சார்? தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் அரசியலில் இருப்பாங்களாம், திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் நான் மது ஒழிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புவாங்களாம். சார் அவர் பேசுவது டுபாகூர் மது ஒழிப்பு. அவர் நாடக காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நாடக மது ஒழிப்பு, உண்மையான மது ஒழிப்பு கிடையாது. திமுக காரங்களை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுட்டு மது ஒழிப்புனா என்ன சார்? அவர் ஏன் பிஜேபியும் பிஎம்கேவும் கூப்பிடல தெரியுமா? ஏன்னா இது ரெண்டுமே உண்மையான மது ஒழிப்பு பேசுகிற கட்சிகள். இவர் பேசுகிற போலி மது ஒழிப்பு கொள்கைக்கு இவங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கனிமொழி அவர்களை தான் அனுப்பி வச்சுருந்துருக்கணும். இவர் அனுப்பியிருக்கணும். ஜெகத் ரட்சகனையும் டிஆர் பாலு அவங்க தான் ஆளையே வச்சுருக்காங்க. அப்போ வேற யார்ட்டையும் இல்லைங்கிறீங்க? மெயின் அவங்க தானே. நிறைய பேட்டு இருக்குது, அங்கேயும் இருக்குது, அதிமுகலையும் இருக்குது. அதனால் வந்து மெயினாக அவங்க தான் நமக்கு தெரிஞ்சவங்க. எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு கணக்கா சார் எடுத்து வச்சுருக்கோம். இவங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க? அவங்க 2 பேரும் இல்லைன்னு 2015 பேட்டி கொடுத்துட்டாங்க சார். அப்படியா? அப்போ இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டாங்க 2015 பேட்டி காணொலி இருக்கு சார். அதே 2015 கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கலைஞர்ட்டே விளக்கம். அதே 2015 கனிமொழி அவர்கள் கொடுத்த பேட்டி என்ன தெரியுங்களா? 16 நினைக்கிறேன். எங்களுடைய சாராய ஆலைகளை நாங்கள் மூடுவோம், மது விலக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூடுற போகிறோம்னு சொன்னாங்க. அதிமுக மது விலக்கு கொண்டு வந்தால் நாங்கள் மூடுறோம். நாங்கள் அப்போ 2000 சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லலை. அதிமுக 16 எலெக்ஷனில் இவர் சொன்னார், ஸ்டாலின் சொன்னார். 16 எலெக்ஷனில் மெயின் அவங்க ஃபோக்கஸே மது விலக்கு தானே. மது விலக்கு பேஸ் பண்ணி தானே எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாங்க. நாங்கள் வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி தானே வந்தாங்க. அப்போ வரல ஆட்சிக்கு, பட் எலெக்ஷன் அப்படி தான் ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? என்ன இப்படிலாம் கேட்குறீங்க, என்ன முட்டாள்தனமாக கேட்குறீங்க, மது விலக்கு கொண்டு வந்து நாங்களே ஆலையை முடிப்போம் அப்படி சொன்னார் சார். பக்கத்தில் துரைமுருகன் கூட நின்றுருப்பார், அந்த வீடியோ கூட இருக்கு. அப்படிலாம் பேசினவங்க தான் எல்லாம். அப்போல்லாம் மாநில அரசு அதிகாரம், அதிமுக ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் மாநில அரசாங்கம் மது ஒழிப்பு. சரி, மதுவை கொண்டு வந்தது யார்? டாஸ்மார்க் ஆரம்பிச்சது யார்? தமிழக அரசு தானே சார். இங்கே எல்லாரையும் குடிக்க வச்சதில்ல அதிமுகவுக்கும் பங்கு இருக்குது, திமுகவுக்கும் பங்கு இருக்குது. முதல்ல மது விலக்கை நீக்கிட்டு மதுவை தமிழகத்துக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, அந்த ஏற்பாட்டை வந்து கருணாநிதி அவர்கள் செய்யும் பொழுது ராஜாஜி அவர்கள் 94 வயசில் கொட்டும் மழையில் கோபாலபுரத்தில் ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்று தயவு செஞ்சு தமிழகத்துக்கு மதுவை கொண்டு வந்துடாதீங்கன்னு கெஞ்சினார் சார். அதையும் மீறி தான் சார் கருணாநிதி கொண்டு வந்தாருங்க மதுவை. சார் மதுவை அனுமதிக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம். அரசே சாராயம் விற்கலாமா சார்? அதை பலரும் புரிஞ்சிக்காமல் கேட்குறாங்க. சார் பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்தில் மது இருக்கிறதே, இந்த மாநிலத்தில் மது இருக்கிறதேன்னு அறிவுக்கு போகாமல் கேட்குறாங்க சார். அந்த மாநிலத்தில் மதுவை அரசு விற்கலையா சார்? ப்ரைவேட்டு விற்பாங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் தான் கொடுக்கும். இப்போ ஆந்திராவில் கூட இப்போ லைசன்ஸ், டெல்லியில் லைசன்ஸ் கொடுக்குறதுல ஊழல் பண்ணி கெஜ்ரிவால் உள்ளே போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா? அது மாதிரி ஆந்திராவில் ஒரு புது ஸ்கீம்ஸு 180 மில்லி 99 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டும். அதுவும் கல்லிறக்கும் சமூகத்திற்கு அந்த டெண்டரில் 10% என்ன பண்ணணும், டெண்டர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கிரேட். நான் இதை பற்றி உங்ககிட்ட விளக்கமாக பேசியிருக்கேன் தெரியுங்களா? கல்லில் என்ன இருக்குது, வந்து இந்த கலாச்சார விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் விடுங்க, நிறைய டிஃபைனாக பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்தியாவுடைய மாநில அரசாங்கங்கள் இதெல்லாம் விட்டுருங்க சார். உலகத்தில் எங்கே வேணால் எந்த மூளைக்கு வேணால் போங்க, ஒரு அரசு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக மீட்டிங் போட்டு எத்தனை பேர் படித்தான்னு கேட்காம எத்தனை பேர் குடித்தான்னு கேட்குற கேவலம் தமிழகத்தில் மட்டும்தான் சார் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் வாரியாக மீட்டிங் போட்டு, சார் நம்ம டிஸ்ட்ரிக்டில் +2 பசங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டிகிரி போயிருக்காங்க, எவ்வளோ பேர் ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஸ்கில் இந்தியாவை நம்ம காப்பி அடித்து நான் முதல்வன்னு சொல்லணும் இது பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் திட்டத்தில் எத்தனை பேர், அதையாவது நீங்கள் பேசலாமே. என்ன நடக்குது நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ அதிகாரிகள் உட்காந்து ஏன் வந்து குடி விற்கலை,
ஏன் டாஸ்மார்க் வருமானம் குறையுது? இன்னும் எத்தனை பேர் நீ குடிக்க வச்சு இன்னும் எத்தனை பேரை குடலை விஞ்சி சாவ வைக்கணும்? இதுக்கு மீட்டிங் போடுற ஒரு அரசை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிக்கிறதுக்கு டார்கெட் வச்ச ஒரு அரசை. நீங்கள் மது விலக்கெல்லாம் பேசுகிறீங்க, குடிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிற ஒரு கட்சி, அந்த அரசு, அவங்களாம் மேடையில் உட்காந்துப்பாங்க. இது வந்து மது ஒழிப்பு மாநாடு. அது மேடையில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு அன்னைக்கு என்ன பேச போகிறாங்க, என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும். பாசிச பாஜகன்னு வாங்க, வேற என்ன அவங்களுக்கு? ஒரே டைலாக் தான். என் பேர் சார், என் பேர் சூசை, நான் திங்கிறது தோசை, வைக்க போகிறேன் பூசன். ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒருத்தர் ஆடிட்டே ஒரு வடிவில் சொல்லுவார், நீ சொல்கிற டைலாகை பார்த்தா ஊரெல்லாம் இந்த டைலாக் தான் சொல்கிற போல அப்படின்னு. நீங்கள் என்ன மாநாட்டுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க, அங்கே பேச போகிறது என்ன சொல்லுவீங்க? பாசிச பாஜக. நீங்கள் ஆக்சுவலாக பாசிசம் பண்ணுறது திமுக. அங்கே என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து வந்த பிறகு பேட்டியில் தெளிவாக திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசை நீங்களும் ஒன்றிய அரசு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? திருமாவளவன் சொன்னது சொல்கிறீங்க. திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர் சொல்லியிருக்காரு. அதான் அதுதான் நம்ம பதில் சொல்லிட்டோம். கான்ஸ்டிடியூஷன் அதுதான் அவங்க வந்து நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சட்டம் படித்தவர் இது யோசிக்க வேணாமா சார்? அன்னைக்கு பார்ப்போம் சார், இந்த சப்ஜெக்ட் நம்ம அன்னைக்கு என்ன பேசுகிறாங்களோ அது குறித்து இதே என்ன பேசுவாங்க தெரியும் எனக்கு பேசும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ரோட் ஷோ நடத்துனீங்க, ஆனால் மக்கள் உங்களை ரோட்டில் கொண்டு நிறுத்திட்டாங்க பார்த்தீங்களா? நிதிஷ்குமார் கையையும் சந்திரபாபு நாயுடு கையையும் பிடித்து கொண்டு தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கிட்டாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் சார். சரி, இப்போ வந்து எத்தனை ரோட் ஷோ நடத்துனீங்க? இப்போ வந்து தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இந்த காலத்திலும் திமுக கூட்டணி இல்லாமல் எத்தனை முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்னு உதயநிதி தெளிவாக சொல்லணும். நீங்கள் பிறந்ததுலேருந்து தவழ்ந்ததுலேருந்து வளர்கிற வரைக்குமே நீங்கள் கூட்டணி தான் வச்சுருந்தீங்க. முதல் எலெக்ஷன்லேயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சது ராஜாஜி. இதுதானே சார் வரலாறு. அப்போ நீங்கள் யார் கையை பிடிச்சி வந்தீங்க? யார் காலை பிடிச்சிங்க? நீங்கள் வந்து இந்திரா வந்து உங்களை எமர்ஜென்சியில் போட்டு பிதுக்குனப்போ அந்த அந்த உங்கள் கட்சிக்காரன் அடிப்பட்ட அந்த ரத்த காயம் கூட ஆறுருக்காரு. எல்லாம் ரத்த காயம், உள்காயம், நல்லா குத்துன்னு குத்தி அந்த காயம் கூட ஆறாதப்போ நேருவின் மகளே வருக நல்லாட்சி தருகன்னு சொன்னது யார்? இதெல்லாம் தனியாக நின்று ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஜெயிக்கிறவங்க பேசணும், பேச வேண்டிய டைலாக் சார். இவரையும் சார் பேசுவார். அந்த அம்மா மைனாரிட்டி ஆச்சு, மைனாரிட்டி திமுகன்னு என்ன கலாச்சாங்க. என்னங்க இது லாஜிக்கே இல்லாத விஷயமா இருக்கு. இப்படி தான் நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை தேர்தலுக்கு முன்னாடி சாதாரண இடம் போட்டீங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவினர் அந்த மாநிலத்திற்கு உள்ள பேர் பெறக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்து விட்டார்கள். என்ன சேர்த்து விட்டாங்க? அவர் ப்ரொமோட் பண்ணதே நீங்கள் தான். இந்தியா முழுவதும் என்ன ப்ரொமோட் பண்ணாங்க? உதயநிதிங்கிற பேர் இந்தியா முழுவதும் சார். அந்த சனாதன விஷயத்தை தானே சார் சொல்கிறீங்க? இந்தியா முழுசும் தெரியும், இந்தியா முழுசும் தெரியும். பிங்லேடன் கூட தான் உலகம் முழுசும் தெரியும். என்னவா தெரியும் அதை பாருங்கள். நல்ல விஷயத்துக்கா நீங்கள் ஃபேமஸ் ஆகிருக்கீங்க? உங்களுக்கு இந்தியா முழுசும் கேஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் மேலே. சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு பொறுப்பாக பேசுங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன் சார் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை நார்த் இந்தியாவுக்கு பிரச்சாரம் கூட பண்ண முடியல. ஆமாம், நீ உங்கள் பேரே சொல்ல முடியல. அங்கே இருக்கிற கூட்டணியால், இந்தி புள்ளி வச்ச கூட்டணியால் உங்கள் பேரை கூட சொல்ல முடியல. இதில் என்ன சார் பெருமை இருக்குது சார்? பேப்பரில் வர்றது பெருமை, பேப்பரில் வர்றது பெருமை. நல்ல விஷயத்துக்கு வந்தால் பெருமை. நீங்கள் போய் 10 பேர் செயின் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா எல்லா பேப்பர்லையும் என் பேர் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? நல்ல விஷயத்துக்கா நீங்கள் நாடு முழுசும் ஃபேமஸாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் அவர் பிரச்சாரம் பண்ணி 40 தொகுதிகள்லையும் வந்துட்டார். தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆட்சி, அவருடைய பிரச்சாரத்துக்கு பிறகு தான் சார் 2021 திமுக ஆட்சி வருது. எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க, உள்ளாட்சி மன்றத்தில் ஜெயிக்கிறாங்க. அது அவர் இதெல்லாம் வந்து பின்னால் வருகிற சந்ததியினருக்கு இதெல்லாம் தெளிவாக போகிறது அப்படின்னு பின்னாடி எழுத வேண்டிய ரைட்டு. இப்போ அவசரப்பட்டு முன்னாடி எழுதாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் எலெக்ஷனில் வரும்போது அவருக்கு இமேஜே இல்லை சார். சார் ஃபஸ்ட்டு படத்தில் சந்தனம் தான் சார் ஹீரோ, இவர் செகண்ட் ஹீரோ சார். ஒரு 3-4 படம் அப்படி தான் நடித்தார். இவர் அவ்வளோ பெரிய க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஆக்டரே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதெல்லாம் நீங்கள் சொல்கிற கண்டென்ட்லாம் ரைட்டு. இது இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்பநிதி காலத்தில் எழுத வேண்டிய ரைட்டப் இது. இப்போ எப்படி வந்து ஈவே ராமசாமி பெரியாராக நீங்கள் கருணாநிதி அவர்கள், இப்போ கருணாநிதி அவர்களை எப்படி பொசிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் இல்லை, பவள விழாலேயே அண்ணாவும் மறந்து விட்டு கலைஞருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் சீட்டே போட்டாங்க. ஆமாம்,
அதெல்லாம் இல்லை, என்றைக்குமே அண்ணாவை இவங்க ஓரங்கட்டுருவாங்க. நீங்கள் வந்து திமுக அப்படின்னாலே அண்ணா தான். திமுக ஈவே ராமசாமியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஈவே ராமசாமியுடைய கருத்தில் டைரெக்டாக முரண்பட்டு, ஈவே ராமசாமியுடைய கருத்தில் மிகப்பெரிய அளவில் முரண்பட்டவர்கள் திமுககாரங்க. மிகப்பெரிய அளவில் முரண்பட்ட தலைவர் அண்ணாதுரை. ஈவே ராமசாமி அவர்களை மிக மோசமாக விமர்சித்தவங்க தமிழ்நாட்டில். நாங்கள்லாம் சொல்கிறோம், நீங்கள்லாம் வருத்தப்படுறீங்கல்ல. அண்ணாதுரையும் கருணாநிதியும் ஈவே ராமசாமியை பேசின பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ விடுதலை நாளிதழ்கள்லேருந்து சில நாங்கள் பேசுறதெல்லாம் அப்பா என்ன இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ அருமையாக பேசுகிறீங்களேன்னு உங்களுக்குலாம் தோணும். நான் சொல்கிறது ஈவே ராமசாமியோட ஃபாலோவர்ஸுக்கே தோணும். தமிழ்நாட்டிலே அவங்கள மோசமாக திட்டினவங்க அண்ணாதுரையும் கருணாநிதி அவர்களும் தான். மான நஷ்ட ஈடு வழக்கெல்லாம் பெரியார் மேல அண்ணா போட்டிருந்தாரு. ஆமாம் சார், வரலாறு போனீங்கன்னா அப்புறம் மன்னிப்பு கேட்டப்பறம் தான் நீங்கள் அண்ணாதுரை என்ன கொல்ல வராருலாம் ஈவே ராமசாமி சொன்னார். எஸ், அது சொல்லி அதுக்கு பிறகு அது மான நஷ்ட ஈடு வழக்கு ஆமாம், அப்புறம் மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அதை வித்ரா பண்ணாரு. எஸ், எவ்வளோ நடந்தது இவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஆக்சுவலாக பெரியார் இல்லை, இதை மட்டும் சொல்லிடுறேன். அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கட்சி ஆரம்பிச்சிடாரு. அண்ணாதுரைன்னு பேரை சொன்னால் எல்லாருக்கும் எம்ஜிஆர் ஞாபகம் தான் வருது. கருணாநிதி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு தலைவர் இல்லை. அதனால் இட்டு கட்டி பெரியார் ஆக்கப்பட்டவர் ஈவேரா. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை. சமூக நீதிக்கு சத்தியமாக அவர் எதுவுமே பண்ணல. தமிழ்நாட்டில் ஒரு ஆலை நுழைவு போராட்டமோ இல்லை ஒரு சார், வெள்ளைக்காரனுக்கு கீழே பிராமின்ஸுங்க அதிகமாக போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த டாமினேஷனை குறைக்கணும். நாங்கள் ஒரு 10 பண்ணையார் ஜாதி இருக்கிறோம், எங்கள் பண்ணையார் ஜாதியில் ரெப்ரசன்ட், நாங்கள் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம், அவங்க என்ன அவ்வளோ டாமினேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த சண்டை சார் ஜஸ்டிஸ் கொண்டு வந்து தானே பிராமணர்கள் அல்லாதோர் சங்கம். ஆனால் நீங்கள் என்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தை உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க? இல்லை, அது கிடையாது. பட்டியல் சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? கீழ்வெண்மணியில் உயிரோடு அடித்து கொள்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? வாங்குற கூலியை வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே சொன்னீங்க. நீங்கள் என்னைக்கு நீங்கள் வந்து பேசுனீங்க? அப்படியே சமூக சார் நீங்கள்லாம் சட்டை போடுறீங்கன்னா அதுக்கு அவர் தான் சார் காரணம். ஏன் சார் கும்மிடி பூண்டி தான்னா ஆந்திராவில் எவனும் சட்டை போடலையா சார்? என்ன சார் இப்படி புழுகுறீங்களே சார்? யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் புளிக்கு தான் ஈவே ராமசாமியை பெரியார்னு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. இது சார் நான் சொல்கிறேன், ஈவே ராமசாமியை எப்படி பெரியார்னு நம்ப வச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு இப்போ ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதுதான் அந்த மோடஸ் ஆப்பரண்டி. கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நம்ம. அவருடைய மறைவு காலத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு இறந்தவருடைய மாண்பை பற்றி தப்பாக பேசுகிறது ஒரு நாகரிகம் இல்லை. இருந்தாலும் இந்த லாஜிக்கை புரிய வைக்கிறதுக்காக வேறு வழியில் பேசிட்டாகும். தமிழகத்தில் இதே சமூக வலைதளங்களில் எப்படியெல்லாம் மீம்ஸ் வந்தது. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சார், ஒரு நடிகர், நல்ல புகழ்பெற்ற நடிகர், ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் சொல்லுவார், பேர் மறந்துட்டேன், தனுஷ் கூடலாம் நடிச்சிருப்பார், யாரடி நீ மோகினியில் கூட நடிச்சிருப்பார் நினைக்கிறேன். அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் சொல்லுவார், ஜெயலலிதா அம்மையாரோட பேரை சொல்லி அவங்க இறந்துட்டாங்க, கருணாநிதி அவர்கள் இன்னும் இறக்காமல் இருக்காரு அப்படின்னுவார். எல்லாம் சிரிப்பாங்க. அந்த டைமில் இட் இஸ் நாட் அஸ் இஃப் ஒரு காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, இப்படிலாம் ஒரு சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? பேனா வைக்கிறது, போய் ஒரு அமைச்சரை அவரை போய் இது பண்ணி ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுறது, ஒரு இமேஜ். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அடுத்த தலைமுறை மறந்துடும்ல கருணாநிதி அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்டார். ஏன் சார் இன்னைக்கு நீங்கள் ஏன் சார் கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு சொல்லலை? திராவிட மாடல்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு காயின் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? இந்திரா காங்கிரஸுக்கு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க காமராஜர் ஆட்சி அமைப்புன்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், அவங்க அம்மா ஆட்சி அமைப்புன்றாங்க. அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாரை குறிப்பிட்டு நாங்கள் கொடுப்போன்றாங்க. சமீபத்தில் மறைந்திருக்கிற ஒரு தலைவர், அவருடைய மகன், யாரோ கூட கிடையாது, அவருடைய மகன் வர்றீங்க ஓட்டு கேட்குறீங்க. கருணாநிதி அவங்க பாஷையில் கலைஞர் ஆட்சி அமைப்புன்னு ஏன் சார் கேட்கல? எதுக்கு திராவிட மாடல்ன்ற ஒரு வார்த்தை தேவைப்படுது? நீங்கள் புதுசாலாம் காயின் பண்ணுறீங்க சார். இப்போ நீங்கள் பாருங்கள், 10 வருஷம் கழிச்சு அவங்க பாஷையில் கலைஞர் ஆட்சின்னு வாங்க. 10 வருஷம் கழிச்சு இருந்தா நீங்க காயின் பண்ணி கொடுக்குறீங்க. இதுதான் மோடஸ் காயின் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்குள்ள என்ன ஆகும் தெரியுங்களா? கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவருடைய பொற்காலம், அந்த காலத்தை பார்த்த நமக்கெல்லாம் வயசாயிரும், இல்லை நமக்கு மறந்துடும். புரியுதா? அடுத்த தலைமுறைக்கு தெரியாது.
23ஆம் புலிகேசி தான் சார், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ விட்டீங்க பாருங்க ஒரு பிட்டு சார். என்னது உதயநிதி வந்து பிரச்சாரம், ஏன் சார் அதிமுக 10 வருஷம் இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் சாதாரண லாஜிக்கு. இவர் வந்தாரா சார், பிரச்சாரம் பண்ணாரா சார், இவர் பிரச்சாரத்தை யார் பார்த்தா? இப்போ ஒரு பில்டப் பண்ணிங்க பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்பநிதி காலத்தில் எடுத்துகிட்டு வந்து, சார் உதயநிதி யார் தெரியுமா, அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, அவரை விட இவர் படம் 10 நாள் எக்ஸ்ட்ரா ஓடிச்சுன்னு சார். திரைத்துறையில் அப்படியே வந்து எம்ஜிஆர் மாதிரி இருந்தார் இவர். நமக்கு தானே தெரியும் அவர் காமெடி ஆக்டர்னு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து இப்படிதான் அப்படியே வரும் பில்டப். அவர் இன்பநிதிக்கு ஏதுவாங்க பாருங்கள் ரைட்டப்பு. சார் ரொனால்டா என்ன சார் ரொனால்டா, இன்பநிதி தெரியுமா, அடிச்சாருன்னா பால் அப்படியே உலகத்தை விட்டு பறந்து நிலாவில் டச் பண்ணி திருப்பி வந்து குத்துச்சு சார் ஃபுட்பால் கிரவுண்ட்லன்னு வாங்க. எல்லாம் ரைட்டப் தானே, அடிச்சு விட வேண்டியதான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் மன்னிப்பு இது வேலை கேட்டு லெட்டர் போட்டாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, யார செக்கிழுத்த செம்மல் வெள்ளைக்காரனை வந்து கப்பல் விட்டு அலற விட்ட வாவுசி என் பையனுக்கு வேலை கொடுக்குன்னு ஈவராமசாமிக்கு லெட்டர் எழுதினாருன்னு விட்டாங்க பார்த்தீங்களா ஒரு புருடா. இப்போ எல்லா மக்கள் வீழ்ச்சிட்டாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்புறம் அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வருவாங்க. சார் இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார் அப்படின்வாங்க. எல்லாம் நடத்த வேண்டியதுதான். நன்றி சார்.